பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஊடாக அதிகால வேளையில இணைந்திருக்கின்ற அருமையான தேவனுடைய தாசர்களுக்கும் அருமையான அன்பின் சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை பற்றி நான் அறிமுகப்படுத்தினேன். இந்தியாவில் ஒரு பாஸ்டருக்கு அவரும் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் கேசி டேனியல் அவர்களை இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இணைந்து கொண்டதற்காக இந்த நாளிலே எல்லாருமே நாம் தொடர்ச்சியாக கிருபை என்கின்ற தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக சனியும் திங்கட்கிழமையும் 2 நாட்கள் வேத பாடம் இந்த கிருபை என்ற தலைப்புக்கு கீழ் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சில பேர் புதுசா வந்திருக்கிறீங்க, சில பேர் ஏற்கனவே இந்த ஸ்டடியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில இந்த நாளிலே கிருபை என்கின்றதான பிரதான தலைப்புக்கு கீழ் உபதலைப்பாகிய பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல பொதுவான கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்கள்ல மிகவும் ஆழமாக பார்த்தோம். பொதுவான கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கன் எல்லாருக்கும் பொதுவான கிருபை இருக்கிறது. ஆனால் எதற்காக அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது என்றால் உயிர் வாழ்வதற்காக மட்டும்தான் இந்த அதாவது இந்த பொதுவான கிருபை கொடுக்கப்படுகிறது. அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் வந்தோம், விசேஷித்த கிருபை. விசேஷித்த கிருபை என்றால் என்ன? அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் அந்த விசேஷித்த கிருபை கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த விசேஷித்த கிருபை கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் விசேஷித்த கிருபை ஏன் கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், விசேஷித்த கிருபை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. பொதுவான கிருபை இந்த பூமியிலே வாழ்வதற்காகவும், விசேஷித்த கிருபை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவும் அங்கே கொடுக்கப்படுகிறேன்னு சொல்லி கடந்த நாட்களிலே மிகவும் தெளிவாக நாம் சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த கிருபையை குறித்து நிறைய உபதேசங்கள் டிஃபரெண்டா இருக்கு. கிருபை குறித்த உபதேசம் நிறைய அதாவது இஷ்டப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை ஆராயாமல், கிருபை என்றால் என்னென்று சரியான முறையிலே தெரியாமல் இதை குறித்து அவர்கள் வித்தியாசமான முறையிலே, அதனால என்ன செய்யப்படுகிறதுனா வேதம் புரட்டப்படுகிறது, கள்ள தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது, கள்ள போதனைகள் வெளிப்படுகிறது என்று கூட கடந்த நாட்களே நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த கிருபை விலகாது என்று சொல்லி நிறைய பாடல்கள் இருக்கிறது. என்ன? ஏசாயா 54:10 தயவு செய்து ஒரு வாசிங்கள். எல்லாருமே வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாருமே செவிப்படுங்கள், எல்லாருமே நீங்க ஆமேன் என்று சட் பண்ணலாம். நீங்க இருக்கிறீங்கன்ற உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு வகுப்புல படித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது தென்கொரியாவில் இருக்கிறதான ஹோலி ஸ்பிரிட் சைன் என்ற ஒரு காலேஜில் நான் படிச்சு கொண்டிருக்கேன். இன்னைக்கு நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன். அதுல எல்லாருமே அட்டன் பண்ண வேணும். எல்லாருமே அங்க என்ன செஞ்சிடணும், உடனே அட்டன் பண்ணி அவங்க சைன் பண்ற மாதிரி ஒரு டைப் பண்ண வேணும் என்று ஒரு சிஸ்டமேட்டிக்கல் வைத்திருக்கிறார்கள். அதுபோல நாங்களும் அப்படி இருக்கிறது நல்லதுதான். இப்ப கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல நாம இருக்கிறோம். ஆனா சில பேர் என்ன செய்யறீங்க, நீங்க ஒண்ணுமே சத்தமில்லாம மௌனமா இருக்கிறீங்க. அது அவ்வளவா நல்லா இருக்காது பிரியமானவர்களே. ஆகவே எல்லாருமே ஒரு ஆமேன்னு ஒரு அட்டன் ஒரு டைப் பண்றீங்களா? ஸ்தோத்திரம். என்றாலும் அதுதான் நல்லது. எல்லாருமே நம்ம உற்சாகமா இருப்போம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு. அது இந்த காலவழியில தயவு செய்து எல்லாரும் ஒருவர் தேவன் நல்லவர், நான் சொல்லுகிறேன் கர்த்தர் நல்லவர், அது எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொண்டா அவர்கள் மாத்திரம் நீங்க ஆமேன் என்று டைப் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். Glory to God. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஒரு ஆள் தான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்றல்ல, எல்லாருமே வேதத்தை வைத்திருக்கும் போது ஒருவர் வாசிக்க தாமதித்தால் மற்ற எல்லாருமே நீங்கள் வாசிக்க வேண்டும். அதுதான் அது சரியான முறை. என்ன, நாம கற்றுக் கொடுக்கிறவர்கள் நீங்க இருக்கிறீங்க. இதுல யாரும் சின்ன புதிய விசுவாசிகள் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா எல்லாருமே நீங்க ஊழியம் செய்யற ஊழியக்கார பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க இல்லையா? ஆகவே நாம அந்த கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்வது மிக அவசியமா இருக்கிறது. சரி, இந்த நாட்களில் நாம் கடந்து செல்வோம். கிருபை விலகாது என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் பாடுகிறார்கள். அதை மாத்திரம்தான் கற்று வைத்திருக்கிறார்கள். வாசியுங்கள், ஏசாயா 54:10.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சரி, இந்த வசனம் எல்லாரும் என்ன மாதிரியான என்ன சொல்றது தியானத்துல அல்ல என்ன மாதிரியான வியாக்கியானத்துல இந்த வசனத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றால், நானும் கூட அறியாமல் இருந்த போது ஆரம்ப நாட்கள்ல இந்த கிருபை விலகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை கிருபை விலகாதுதான். இன்றைக்கு நிறைய பேர் போதிக்கிறார்கள், கிருபை விலகாது, மலைகள் விலகி போயிடும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போயிடும், ஆனால் கிருபை மாத்திரம் விலகாது. நாம பாவம் செய்தாலும் சரி, பாவம் செய்யாட்டாலும் சரி, நாம கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டிலும் சரி, அதாவது கிருபை விலகாது என்று சொல்லி நிறைய போதனைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நாங்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தெளிவான சத்தியத்தை பார்க்க போகிறோம். கிருபை விலகுகிறது, அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கிருபை விலகாது. எந்த கிருபை? பொதுவான கிருபை அது விலகாது. அது இந்த பூமி வானம் இருக்கும் வரைக்கும், ஜீவராசிகள் இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் அது விலகி போகாது. ஆனால் விசேஷித்த கிருபை இருக்கல்லவா, அந்த கிருபை விலகி போகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே பார்க்கிறோம். சரி, வாசிப்போம். யூதாவின் புத்தகம் 4வது வசனத்தை வாசிங்கள். யூதா 4:4. ஒருவர் தவறினாலும் இன்னொருவர் வாசிங்க. ஒரு ஆளை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காதீங்க. ஒரே ஒரு புக்கு தான் இருக்கு. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விக்கிரகத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய யூதா பொதுவாக எழுதுகின்ற இந்த நிருபத்தில அவர் குறிப்பிடுகிறார், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. பார்த்தீர்களா? அவ கிருபை விலகாது என்று நமக்கு தெரியுமே தவிர இந்த கிருபையை புரட்டுகிறார்கள், உருட்டுகிறார்கள், புரட்டுகிறார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப கிருபையை இந்த கடைசி நாட்களிலே எப்படி புரட்டுகிறார்கள்? காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிறார். அதாவது அவரவர் தன்னுடைய சுய விருப்பத்துக்கு, இச்சையின்படி, ஆசையின்படி, தன்னுடைய சொந்த புத்தியிலே கிருபையை புரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வேத வசனம் கூறுகிறது. அப்படின்னால் இதையும் நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் 2 பக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு நாணயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுலயும் 2 பக்கம் இருக்கிறது. எதற்குமே 2 பக்கம் இருக்கிறது. நல்லது கெட்டது என்கிற 2 பக்கம் இருக்கிறது. சோ நீங்கள் உங்களுடைய முகம், உங்களுடைய ஒரு நம்முடைய முகம், நீங்க கண்ணாடியில நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கலாம் 2 பக்கம் ஒரே பக்கமா இருக்கிறது சொல்லி. நீங்க வேணும்னா கண்ணாடியிலே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கின்ற பொழுது இது 2மே ஒன்றா இருக்காது. அது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஒருவருடைய முகம்தான், ஆனால் வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்க பார்த்தால் 2ம் சேப்பா சமமா இருக்காது. கொஞ்சம் டிஃபரெண்ட். கண் பார்வை அல்லது இந்த பகுதி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதுபோல 2 பக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த 2 பக்கங்களையும் நாம் எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது பிரியமானவர்கள். இன்னைக்கு ஒரு பக்கத்தை மாத்திரம் சார்ந்து இருப்பதுதான் நாம் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு ஏதுவான ஒரு காரியம் இருக்கும், அல்லது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு காரியமாயிருக்கும். என்னவென்று சொன்னால், நாம் 2 பக்கத்தையும் பாராமல் ஒரே பக்கத்தை பார்ப்பதினாலே நாம் தவறி விடுவதற்கு சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக இருக்கு என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி என்றால் கிருபை விலகாது என்று சொல்லி நாம் பாடல்களை பாடுகிறோம். இன்னொரு பக்கத்துல எங்கேயாவது ஒரு பாடல் இருக்கிறதா கிருபை விலகி போகும் என்று? ஏன்னா கிருபை விலகி போகும் என்று அதை பற்றி தெரியாது மக்களுக்கு. இன்னைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்துக்கு தெரியாது. கிருபை விலகாது என்பது மட்டும்தான் தெரியும். ஆனால் கிருபை விலகி போகிறது என்பதை குறித்த போதனைகள் இல்லை. அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், நல்லது. சோ இயேசு கிறிஸ்துக்கு எதிரான அந்தி கிறிஸ்து இருக்கிறதையும் நாம் போதிக்க வேண்டும். நல்ல போதனை இருக்கிறது,
நல்ல சபை இருக்கிறது, நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதே வேளை கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள், கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்பதும் வேதம் சொல்லுகிறது. அப்ப இதையும் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ரெண்டையும் சொல்லிக் கொடுத்தால்தான் மக்கள் தெளிவான ஒரு ஆவிக்குரிய பாதையிலே பயணிக்க முடியும் பிரியமானவர்களே. இல்லாவிட்டால் அவர்கள் விழுந்து போகவோ அல்லது இடறி போகவோ அல்லது இல்லாமல் போகவோ அவர்களுக்கு மிகுந்த மிக மிக சந்தர்ப்பங்கள் அமைத்து கொடுக்கப்படுகிறது. ஆகவேத்தான் நாம் பூரண சத்தியத்தில் வேண்டும். இன்னைக்கு திருச்சபைகள் நிறைய ஆயிரக்கணக்கு பிரிவுகள் இருக்கிறது. திருச்சபையில் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. சோ எந்த திருச்சபை நல்லது? அவரவர் என்னுடைய சபை நல்லது, என்னுடைய சபை நல்லது, என்னுடைய சபை நல்லது என்று சொல்லுகிறார். அதுல சாதாரணமாக இண்டிபெண்டன்ட் சர்ச், ஒரு சிறிய சபையை வைத்துக் கொண்டு அவர்கள் சிரமப்பட்டு ஏதோ முண்டி அடித்துக் கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். இதுல பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கிறது, பெரிய அரசாங்கத்தை போன்று, பெரிய கம்பெனிகளை போன்று அங்கே நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் தான் பெரிய சபை, நாங்கள் தான் சியோனுக்கு போவோம், நாங்கள் தான் வெள்ளை உடுப்பு கொடுத்துகின்றோம், நாங்கள் தான் அப்படி செய்கிறோம், இப்படி செய்யறோம், ஒவ்வொரு சபை அப்படி செய்யறோம். ஆனால் இந்த கேள்விக்கு பெரிய சபைகள் பரலோகம் போகுமா, சிறிய சபைகள் பரலோகம் போகுமா? ஜனங்கள் தெரியாமல் தடுமாறுகிறார்கள். கவனியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த தடுமாற்றத்துக்கான சரியான பதில் என்ன? பூரண சத்தியத்தை கொடுப்பது, முழுமையான சத்தியத்தை கொடுப்பது. யார் பரலோகம் போவார்கள்? முழுமையான சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான். வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்றால் சத்தியத்தை இரண்டு பக்கமாக பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அதை பற்றி நாம் போதிக்க வேண்டும். கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதை பற்றி நாம் போதிக்க வேண்டும். அதுபோல கிருபை விலகாமல் இருக்கிறது, அது என்ன, அதை பற்றி போதிக்க வேண்டும். கிருபை விலகி போகிறது, அது என்ன, அதை பற்றியும் போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, அப்படி என்றால் யூதா 4வது வசனத்தில் என்ன பார்த்தீர்கள்? கிருபையை புரட்டி போடுகிறார்கள். அப்படி என்றா புரட்டி என்ன? உருட்டு புரட்டுகளை பண்ணி கிருபையை பற்றி வித்தியாசமாய் போதித்துக் கொண்டு மக்களை இன்றைக்கு சத்துரு கெடுத்துக் கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் இங்கே காணக்கூடியதா இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, நீங்கள் உடைய பிள்ளைக்கு ஒரு வாகனத்தை ஓட்டுவதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க, டிரைவிங் பண்ணி பழக்கி கொடுக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப பிள்ளைக்கு நீங்கள் ஒரு 2 வீலரோ அல்லது 3 வீலரோ அல்ல 4 வீலரோ நீங்கள் ஒரு வாகனத்தை, கார் என்று வைத்துக் கொள்ளுமே, கார் ஓடுவதற்காக நீங்கள் அந்த பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு 2 பக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது டிரைவிங் பண்ணலாம் என்று மட்டும், டிரைவிங் பண்ணுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற விளைவுகள் இருக்கிறது. அதனால நம்ம கவனமா ஓட வேண்டும். அங்கே சிக்னல்ல இப்படி நிறுத்த வேண்டும், அல்லது வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த டிரைவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளை தெளிவான ஒரு டிரைவிங் பண்றதுக்கு, ஒரு பாதையிலே போகின்ற பொழுது பாதுகாப்பாய் போவதற்கு அந்த பிள்ளைக்கு தனக்குள்ளே ஒரு உணர்வு வந்துவிடும். அதுபோல இந்த ஆவிக்குரிய பயணமாகிய இந்த பயணத்திலே நாமும் கூட நம்முடைய ஜனங்கள் சரியாய் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த பயணத்துல இடைக்கிடை நமக்கு ஆபத்து இருக்கிற என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆபத்துகள் நிறைந்திருக்கு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் ஃபுல் காஸ்பல், அதுதான் முழுமையான சத்தியம். சரி, அப்படி என்றால் கிருபை விலகி போகிறது. எந்த கிருபை விலகி போகிறது என்றால் அது தேவன் நமக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஆஃப் கிரேஸ், அதாவது விசேஷித்த கிருபை, அது விலகி போகிறது பிரியமானவர்களே. இன்னும் கூட நாம் கிருபையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிருபை விலகி போகுதலை பற்றி இந்த நாளே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். யோனா 2ஆம் அதிகாரம், யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசியுங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பார்த்தீர்களா? அப்படின்னா என்ன? யாருக்கு கிருபை, யார் இழந்து போகிறார்கள்? இதை மிக தெளிவா நாம் பார்க்க வேண்டும்.
கிருபை விலகாது என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்றது ஒரு பக்கம் சார்ந்து. ஆனால் கிருபை விலகுகிறது. பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் என்னத்தை பின்பற்றுகிறவர்கள்? பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கிருபை போக்கடிக்கிறார்கள். பாத்தீர்களா? அப்படின்னா கிருபை போகுது. போக்கடிக்கிறான்டா என்ன? போகுது. எப்பொழுது போகுது? ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன், ஒரு போதகர், திருச்சபை சமூகம் கிருபையை இழந்து போகுது என்பதை வேதம் சொல்லுகிறது. சோ அதை நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ எப்படி கிருபை விழுந்து போகிறது என்று நான் பார்க்க வேண்டும். எப்படி விழுந்து போகிறது, எப்படி தொலைந்து போகிறது, எப்படி அதை போக்கடிக்கிறார்கள் என்றால் பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் அதிகமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பொய்யான மாயையைத்தான் பின்பற்றுகிறது. ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குகிறது. அதாவது இன்னைக்கு என்ன பொய்யான பிம்பம், என்ன பொய்யான மாயை? பாருங்க, சாதாரணமாய் ஒரு கிராமத்துல மிகுந்த கஷ்டப்பட்டு, கிராமத்துல பாரம்பரியங்கள் இருக்கும், அதுல கட்டுப்பாடுகள் இருக்கும், நிறைய அங்கே போராட்டத்தை சந்தித்து கொண்டு அந்த கிராமத்துல மிகுந்த கஷ்டப்பட்டு கற்பவேதனைப்பட்டு ஒரு சிலரை அந்த போதகர்கள், ஊழியர்கள் ஆதாயம் பண்ணி இருப்பார்கள். பெரிய சபை எங்க கட்ட முடியாது, பெரிய ஒரு கிரௌடையும் இந்த கிராமங்களிலே கூட்ட முடியாது. கவனியுங்கள். ஆனால் பட்டணங்களிலே, டவுன்களிலே பெரிய கிரௌடை கூட்டலாம், பெரிய சபைகளை கட்டலாம். அதுல அதாவது நீங்க டவுன் பகுதியில பார்த்தீங்கன்னா அங்க நிரந்தரமான வருமானம் உள்ளவர் இருப்பார்கள், நல்ல சம்பளம் எடுக்கிறவர் இருப்பார்கள், உத்தியோகக்காரர்கள் இருப்பார்கள், நல்லா கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆகவே அங்கே ஊழியம் என்ன செய்யும்? மிக வேகமாய் அது வளர்ந்து விடும். அப்போ ஒரு கிராமத்து நபரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் இஞ்சி இஞ்சா முன்னேறி கொண்டிருப்பார். ஒரு இஞ்சி, அதாவது சொல்லுவார்கள் ஒரு முழம், அந்த ஒரு சான் ஏற ஒரு முழம் சறுக்கி விழுகுதான். ஒரு சான் தான் உயர்ந்து போறோம், ஆனா ஒரு முழம் சறுக்கி விழுகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள். சோ இப்ப இந்த ஒரு மாயை பிம்பத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்ப இந்த கிராமத்துல உள்ள ஒரு போதகர் ஒரு ஜெப கூட்டம் நடத்துறார். கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. பெருசா மியூசிக் இருக்காது, பெருசா சவுண்ட்ஸுகள் இருக்காது. அதை வச்சுக்கொண்டு ஏதோ கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தார். இப்ப டவுன்ல அல்லது பெரிய பெரிய ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா புகையாய் போடுவார்கள். பெரிய ஸ்டேஜ், சினிமாக்காரங்களுக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஆனா அவர்களை பார்க்கிற இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, இந்த கிராமத்துல இவர் பெருசா வல்லமை இல்லாத பாஸ்டர், இந்த சபையில ஆட்களும் இல்லை, பாஸ்டருக்கு வல்லமை இல்ல, வரவும் இல்லை. அவங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு பெரிய சவுண்ட்ஸ்ல வைக்கிறோம், எவ்வளவு 1000 ஜனங்கள் போகிறார்கள். நல்லா கவனிங்க. அவருடைய உடுப்பை பாருங்கள், அவருடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், எவ்வளவு இதா இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கிற வாகனங்களை பாருங்கள், எவ்வளவு அருமையா இருக்கிறது. இந்த கிராமத்துல சும்மா ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு இவர் ஊழியம் செய்துட்டு இருக்காரு, இவருக்கு வல்லமையும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். சோ மாயை என்பது அதை அவர்கள் பற்றி கொள்வதற்கு மிகுந்த ஒரு சந்தர்ப்பத்தை பிசாசு வழங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பொய்யான மாயைக்குள்ள இன்னைக்கு சோசியல் மீடியால கூட இன்னைக்கு நிறைய பேர் சபைகள்ல உண்மையா இருப்பதில்லை. கவனிங்க, அவர்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு உண்மையா இருப்பதில்லை. எல்லாரும் சோசியல் மீடியாவை பாக்குறாங்க, இன்டர்நெட்டை பாக்குறாங்க, டிவியை பாக்குறாங்க. அவங்க பாருங்க இப்படியெல்லாம் ஊழியம், அப்படியெல்லாம் ஊழியம் செய்யறாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, இந்த மொபைல் கம்யூனியன் சர்வீஸ் என்று ஒரு ஊழியம் இருக்கிறது. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் கேள்விப்பட்டேன். யாருக்கா தெரியுமா? தெரியுமா தெரியலையா? தலையாட்டுறீங்களா, தலையாட்டலையா, கண்ணை மூடி இருக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, நித்திர கொள்றீங்களா, நல்ல பெட்ஷீட் எடுத்து போத்திடுறீங்களா, எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? the mobile, நல்ல கவனி, the mobile communion service அப்படின்னா என்ன? நடமாடும் திருவிருந்து ஊழியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. நடமாடும் திருவிருந்து ஊழியம் அப்படின்னா என்ன? நீங்க சபைக்கு போக தேவையில்லை,
சபையில கோவிச்சு கொண்டு போதகர் சரியில்லை, சிஸ்டர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீங்க சபையை விட்டு வெளியில இருந்தா நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் உங்களை வழி நடத்துவோம். சபையில உங்களை அடிமைத்தனமா வச்சிருப்பாங்க, காணிக்க கேட்பாங்க, தசமமாக கேட்பாங்க, நீங்க அங்க போக வேணாம் இங்க போக வேண்டாம் சொல்லுவாங்க. அவை நீங்க அதுக்கெல்லாம் நீங்க கட்டுப்பட தேவையில்லை. அவ திருவிருந்துக்கு என்ன பாச செய்யறேன்னு கேட்டா, திருவிருந்து நாங்கள் மொபைல் சர்வீஸா செய்யறோம், நடமாட்டி செய்யறோம், உங்க வீட்டுக்கே திருவிருந்து வரும். இன்னும் நமக்கு தெரியாத அநேக கள்ள உபதேசங்கள் இருக்கு பிரியமானவர்களே. பொய்யை இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார், மாயை இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். அந்த பொய்யையும் மாயையும் விரும்புகிறவர்கள் அல்லது அந்த பொய் ஊழியம் செய்கிறவர்கள், மாயான ஊழியம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல சொன்னது போல அவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப நீங்க விளங்கி கொண்டீங்களா? கிருபை போகுது, கிருபை விலகுது. அப்ப விலகாது என்று ஒரு பக்கம் பிரசங்கத்தை நாம் கேட்டு நாம அறியாமலும் தெரியாமலும் கிருபையை நாம் விலக பண்ணி போடுவோமே, தெரிஞ்சாதானே அதுல இருந்து நாம தப்பலாம். சரி, அப்ப அங்க என்ன சொல்லுங்க? பொய்யை பின்பற்றுகிறவர்கள் கிருபையை இழந்து போகிறார்கள். எது பொய்? பொய் என்றால் என்ன? வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளுங்க. 2 தெசலோனிக்கர் நிருபம் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிப்போம். 10, 11, 12 வசனங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாத்தீங்களா? இந்த வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? தெரியும், வசனம் தெரியும். ஆனால் இதனுடைய ஆழத்தை அறிந்திருக்கிறோமா? என்ன நடக்கிறது? யோனா தீர்க்க தரிசனத்திலே சொன்னது போல பொய்யை யார் விரும்பி போகிறார்களோ அவர்கள் பொய்க்கே போகிறார்கள். ஏன்னா அவர்கள் சத்தியத்தை அங்கீகரிய விருப்பம் இல்லை, உண்மையான சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஒழுங்கா சத்தியம் சொல்ற சபையில நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். சத்தியம் சொல்ற போதகரை அநேகருக்கு பிடிக்காது. மாயையை காட்டுகிற போதகர்களை, மேஜிக் காட்டுகிற போதகர்களை, பொய் சொல்லுகிறவர்களை, எப்படியோ என்னவோ செய்து கொண்டு திருகுதாளம் காட்டுகிறவர்களை இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? உனக்கு சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லதானே? நீ சத்தியத்தை நீ என்ன செய்கிற? பொய்யை நீ விரும்புகிறபடியால் நீ போகலாம், நான் தடுக்க மாட்டேன், நீ போ என்று ஆண்டவரே விடுகிறார். பாருங்க அவர்களுக்கு எப்படி வருகிறது. அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. கெட்டு போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஏன் அப்படி நடந்தது? சத்தியத்தை அறிய விருப்பம் இல்லை, மாயையையும் பொய்யையும் விரும்பத்தான் அவர் அறியத்தான் அவர்கள் விருப்பம். ஆகவே அவர்களை விட்டு விடுகிறார். 11வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகப்படும்படிக்கு. பார்த்தீர்களா? அவர்களுக்கு ஆக்கினை கிடைக்க போகிறது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம், இன்னைக்கு இனிமையா இருக்கலாம், இன்னைக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் சத்தியம் இல்லாமல் மாயையை மட்டும் பின்பற்றுவர்களுக்கு ஆக்கினை உண்டு என்பது வேதம் சொல்லுகிறது. 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆண்டவரே அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, கவனிக்கிறீங்களா? ஆகவே நாம் வேதக்காரர்களாய் கிறிஸ்துவர்களாய் இருப்பது நல்ல விஷயம். ஆனா வேதத்தை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல எங்களுக்கு பெயர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், அல்லது பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம்.
ஆனால் சத்தியம் மாத்திரம் இல்லாமல் போகக்கூடாது, இயேசு மாத்திரம் இல்லாமல் போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே மாயையை பின்பற்றுவதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22:11 வாசிங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்கள். 22:11 வெளிப்படுத்தல். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரியும். சோ என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீ பொய்ய விரும்புறியா போ, அநியாயத்தை விரும்புறியா போகலாம், எந்த தடையும் இல்லை, தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஏதேன்லயே அவர் தடுத்து நிறுத்தி இருப்பார். என்ன ஏதேன்ல இண்டிபெண்டன்ட், ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு. நீ மரணத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்ளு. நீ எதை தெரிந்து கொள்ள? மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறது. நீ எதிலையும் போகலாம், நீ போற வழியில போகலாம். ஆனா மனிதனுக்கு பிரியமானவர்களே, உண்மையும் சத்தியமும் தெரிய வேண்டும், நல்ல வழிகளை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்று நாம் அறிக்கை எடுக்கிறோம். அவர் நன்மையை தவிர வேற ஒண்ணு அவர் செய்ய மாட்டார். பொய்யும் மெய்யும் அவரிடத்துல இல்லை, அவருடைய இருக்கிறது மெய் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். சத்தியத்தை பின்பற்றாமல் இந்த உலகத்துல இருக்கிற பொய்யை மாய்மாலத்தை பின்பற்றுவோம் என்று சொன்னார், ஆண்டவரை விட்டு விடுவார். அவனுக்கு எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் கேட்காது, எவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் விடுதலையாக மாட்டான். எத்தனை நாள் உபவாசம் பண்ணி இரவு பகல் ஜெபித்தாலும் அவனால விடுதலையாக முடியாது. காரணம், ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா யார் என்ன செய்ய முடியும்? சரி, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். மிகவும் முக்கியமான பகுதியா இருக்கிறது, கிருபை விழுந்து போகிறது. ஆகவே இதை குறித்து இன்னும் நாம் ஆழமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7:15. Praise the Lord. Hallelujah. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு விலக்க மாட்டேன். சரி, இதுல என்ன பாக்குறீங்க? இந்த வசனத்தை பற்றி பிரசங்கம் பண்ணது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கலாம், ஆனால் அது அரிதா இருக்கிறது. மோஸ்ட்லி எல்லாரும் இதை பிரசங்கம் பண்ணுவது இல்லை. அவ இங்க என்ன செய்து தாவீதுக்கு சொல்லுகிறார், தேவன் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் சவுலை விட்டு என் கிருபையை விலக்கி கொண்டேன், கிருபையை வாபஸ் வாங்கி விட்டேன், அவனுக்கு கிருபை கொடுத்தேன், கிருபையினால் அவன் ராஜாவாயிருந்தான், கிருபையினால் ஆளுகையை கொடுத்தேன், கிருபையினால் அந்த தேசத்தை கொடுத்தேன். ஆனால் அவனை விட்டு என் கிருபையை விலக்கி கொண்டேன், வாபஸ் வாங்கி கொண்டேன். ஏன்? அவன் பொய்யை பின்பற்றுகிறான், மாயை பின்பற்றுகிறான், கீழ்ப்படிவதில்லை, என்னுடைய விருப்பத்தை அவன் செய்வதில்லை, தன்னுடைய விருப்பத்தை செய்து கொண்டிருக்கிற சவுலுக்கு எப்படி நான் கிருபையை தொடர்ந்து கொடுக்க முடியும்? ஆகவே தாவீது, ஆனா சவுலை விட்டு கிருபையை விளக்குனது போல நான் உன்னை விட்டு விளக்க மாட்டேன். காரணம், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனிதன், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு என்னுடைய பிள்ளை தாவீது நீ. ஆனா உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? கிருபையை விலக்கி கொள்ள மாட்டேன். என்னை கேட்டுக்கொண்ட அருமையான மதிப்புக்குரிய போதகர்களே, மதிப்புக்குரிய அன்பின் சகோதரிகளே, சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம், சத்தியத்தை கற்றுக் கொடுப்போம். ஏனோ தானோவென்று வேதத்தை போதித்தால் பயங்கரமான தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வாசிங்க. 1 பேதுரு 3 யாக்கோப்பு 3:1. யாக்கோப்பு 3:1. Thank you, Jesus. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. என்ன சொல்லுகிறது? எல்லாரும் கவனிக்கிறீங்களா?
எல்லாரும் ஏன் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராகாதிருங்கள். அப்ப போதகர்களுக்கு என்ன இருக்கு? அதிக ஆக்கினை, கொஞ்சம் ஆக்கினை கிடையாது. ஏன் அதிக ஆக்கினை போதகர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு? சிந்திக்கிறீங்களா? இவங்களையெல்லாம் ஃபெலோஷிப் மீட்டிங்ல பேசுகிறார்களா? ஐக்கிய ஜபங்கள் இதை பற்றி வலியுறுத்துகிறார்களா? வலியுறுத்த வேண்டும். ஒரு சிலர் வலியுறுத்தலாம், இல்லை என்று சொல்லவில்லை, வலியுறுத்த வேண்டும். இதை பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுக்கிறார்களா? சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்? பொய்யை பின்பற்றி பொய்யை போதித்தால் அதிக ஆக்கினை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை விலகி போயிடும், அவர்களை விட்டு கிருபை விலகி போயிடும். அங்கே சவுலை விட்டு கிருபை விலகி போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். யூதா நிருபத்தில் பார்க்கலாம், கிருபை விலகுகிறது, மாயை பின்பற்றுகிறார்கள். யோடாவிலே பார்க்கிறோம், வேலம் விலகுகிறது. சோ இந்த விளக்கம் இன்னைக்கு இல்லை. பிரியமானவர்களே, ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெரி டேஞ்சர். எல்லாம் கண்டபடி போதிக்க முடியாது, கண்டபடி வசனத்தை யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க, முடியுது, டைம் போகுது. அதன் மதில் வச்சிரக கல்லால் கட்டப்பட்டிருந்தது. 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். வெளிப்படுத்தல் 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியா எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாயிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாயிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவளில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கவனிச்சிங்களா? சோ ஏதோ வேதத்தை நாம இஷ்டத்துக்கு போதிக்க முடியாது. ஒரு மைக்கு கிடைத்தால், ஒரு மேடை கிடைத்தால் இஷ்டப்படி பேச முடியாது. கொஞ்சம் ஜனங்கள் அதிகமாய் வந்தால் அல்லது நமக்கு ஒரு மரியாதை அப்படி அல்ல. பிரியமானவர்களே, வேதத்தை தூய்மையா பேசணும், வேதத்தை தெளிவாய் போதிக்கணும். இல்லாட்டி இந்த பூமி அங்கீகரிக்கிறதுக்காக நாம் ஊழியம் செய்ய முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் யாரை நாடி யாருடைய விருப்பத்தை போதிக்கிறேன்? மனுஷனுடைய விருப்பத்துக்கா, தேவனுடைய விருப்பத்துக்கா? பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை கொஞ்சம் பின்பற்றி பாருங்கள். அவர் சொல்லுகிற, யாரை நாடி நான் போதிக்கிறேன்? சத்தியத்தை சொன்னால் சத்துருவாய் எண்ணுகிறார்கள். கூட்டம் கூடுவதற்காக பொய்யை பேச முடியாது, பணம் கிடைப்பதற்காக பொய்யை பேச முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இந்த காலையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம் தெளிவாய் வேதத்தை விளங்கிக் கொள்வோம், வேதத்தை கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்போம். எழுந்தமான போக்களை யாரையும் நாம் பின்பற்ற வேண்டாம். இன்னைக்கு எங்க அதிகமான கிரௌட் இருக்கோ, எங்க அதிகமான படம் இருக்கோ, அதெல்லாம் மாயை பின்பற்றி போகிறார்கள். அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். வாசியுங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல கவனிங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய, அதாவது சத்தியத்தை அடக்கி வைத்து அநியாயம், அது பெரிய அநியாயம். எல்லா அநியாயத்தை விட வேதத்தை, சத்தியத்தை அடக்கி வைக்கிறது அநியாயம். அப்படி அநியாயத்துக்கும் அது அவபக்திக்கும் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னது? தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இஷ்டப்படி போதிக்கலாமா? இஷ்டப்படி போதனையை கேட்கலாமா? இஷ்டப்படி போதனைகள்ல நான் வாழ முடியுமா? சொல்லுங்க. வேதத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாய் வேதத்தை படிப்போம்னா, ஒருத்தர் ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது அவர் யாருன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியும். தெளிவான சத்தியம் நமக்குள்ள இருக்கும் என்றால், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும். தெளிவாய் நாம் பைபிளுக்குள்ள இருப்போம் என்றால், கர்த்தருடைய வாசனத்தை கேட்போம் என்று சொன்னால்,
இந்த பொய் மாய்மாலங்கள் எல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் பிரியமானவர்களே. அப்படி இருந்தால் மட்டுமே நாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்படி என்றால் கிருபை என்ற தலைப்புல பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபை, இப்பொழுது கிருபை விழுந்து போகிறது என்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இருக்கிறது கிருபையில எப்படி பலப்படுதல், கிருபை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்பதெல்லாம் வருகின்ற நாட்களை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.